ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி 23/11/2024 நவம்பர் மாதம் சனிக்கிழமை. இன்று வாஸ்து நாள், தேய்பிரை அஷ்டமி. இன்று கீழ் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:40 8:45 வரை, மாலை 4:40 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:05 1:05 வரை, மாலை 9:30 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 10:30 வரை, குளிகை காலை 6 7:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6:15 இன்றைய திதி இன்று இரவு 11:45 வரை அஷ்டமி, பின்பு நவமி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:34 வரை மகம், பின்பு பூரம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:14 வரை மரண யோகம், பின்பு இரவு 11:34 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 11:07 வரை பாலவும், பின்பு இரவு 11:45 வரை கவுளவும், பின்பு தைத்துளம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசமும் இன்று இரவு 11:34 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். உத்திராடம், திருவோணம், சந்திராசனம் கொஞ்சம் பேச்சுக்கு செயலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். முதல் ராசியாக மேஷ ராசி அன்பர்கள் பார்த்தோன்னா, உங்களுடைய பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் சிறு சிறு நல்ல மாற்றங்களை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது, உங்களுக்கு எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் ஒரு பற்று இல்லாமல், ஒரு பற்றற்ற நிலை தான் இருக்க போது, உங்களுக்கு எதையும் ஒரு பிடிமானம் இல்லாமல் தான் ஒரு வேலைகள் இருக்க போது, உங்களுடைய செயல்பாடில் ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போகுது. எந்த செயலத்தையும் ஒரு அனுபவத்தோடு செய்யக்கூடிய உங்கள் செயலில் உங்கள் அனுபவம் வெளிப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல் இருக்க போது, உங்களுடைய சிந்தனை போக்குன்னு ஒரு புது புது எண்ணங்கள்லாம் பிறக்கக்கூடிய நிலையாக இருக்க போது, கடினமான வேலையை கூட மிக சுலபமாக எளிமையாக முடிக்கக்கூடிய ஒரு திறமை மிக்கவராக இருக்க போகிறீங்க. குழந்தை மூலம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க போகுது. என்ன சூழ்நிலை, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது நல்லது. உங்களுக்கு நாவல் சம்மந்தமான சில செயல்பாடில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போது, மற்றபடி அனைத்து விஷயத்திலும் வெற்றியே பெறக்கூடிய ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். ரிஷபராசி பார்த்தா, அரசு சார்ந்த பணியில் கொஞ்சம் துரிதம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போது, உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலம் நல்ல ஆதாயத்தை பார்க்க போகிறீங்க. மனைவி வழியில் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, உங்களுக்கு இந்த மன வள கலையில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்பட போது, உங்களுக்கு வெளிவட்டாரத்து கொஞ்சம் மரியாதை அதிகரிக்கக்கூடிய நிலையும் ஏற்பட போகுது. பயணங்கள் மூலம் நல்ல ஒரு எண்ணங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், குடும்பத்தில் பெரியக்கூடிய ஆசீர்வாதங்களை கிடைக்கக்கூடிய ஒரு நலம் மேம்படக்கூடிய ஒரு நலம் நிறைந்த நாளாக இருந்தாலும் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இள மஞ்சள் நிறம். மிதுனராசி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உத்தியோக பணியில் கொஞ்சம் ஒரு முக்கியத்துவம் கிடைக்க போகுது. உங்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, உங்களுடைய மறதி தொடர்பான பிரச்சனை தான் படிப்படியாக உங்களுக்கு குறைய போகுது. உடைய இடமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகக்கூடிய காலகட்டமாகவும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பத்திரம் சார்ந்த துறைகளுக்கு நல்ல ஒரு மேன்மையும் முன்னேற்றமும் கண்டிப்பாக கிடைக்க போகுது. மற்றபடி உங்களுக்கு நன்மை நிறைந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கடகராசி அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விமர்சன பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது, உங்களுக்குனால பேசுகிறவங்க வேலையை நீங்கள் கவனிங்க. அதுவே தானாக விமர்சனங்களை எழுந்து தானாகவே மறந்து விடக்கூடிய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு புதிய முயற்சி எடுங்க. அந்த முயற்சி கொஞ்சம் அலைச்சலை ஏற்பட்டாலும் அதில் வெற்றி கிடைக்க போகுது. உங்களுக்கு விளையாட்டு அன்புகள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. விளையாட்டால் ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. எழுத்து சார்ந்த துறையில் கொஞ்சம் புது அனுபவத்தை பெற போகிறீங்க.
புதிய உணவுகள்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு சந்தோஷப்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது உங்களுக்கு. குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்படுத்த போகிறாங்க. பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதனால் நீங்கள் உங்கள் வேலை இருங்க. தேவையற்ற பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிடுங்க. கொஞ்சம் பணிவாக இருக்க வேண்டிய ஒரு பணிவு வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி என்று பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய ஆடம்பர எண்ணங்கள்லாம் கொஞ்சம் மனசில் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய தோற்ற பொலிவில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிறு சிறு புதுமையான எண்ணங்கள் செயல்களை செய்யக்கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு. உங்களுடைய மனசில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த இடத்துல என்ன பேசணும் என்ன செய்யணுன்ற கொஞ்சம் கவனமாக இருங்க. மனசை நினச்செல்லாம் கொஞ்சம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு. பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்க போது உங்களுக்கு. உங்கள் மீதான நம்பிக்கை ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இளைய சகோதர வெளியில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. மற்றபடி உங்களுடைய மறதி சம்பந்தமான பிரச்சனை படிப்படியாக குறையக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கன்னிராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் கொஞ்சம் ஒரு புதுவிதமான ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. இந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவோடு நீங்கள் இந்த நாளை நீங்கள் கொண்டு போக சொல்ல போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய வியாபார பணியில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. வாகனங்கள் பழுது பார்ப்பதில் கொஞ்சம் செலவு கொஞ்சம் செய்ய போகிறீங்க. உடைய தனம் தொடர்பான சில நெருக்கடியெல்லாம் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும்போது உங்களுக்கு எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வியாபாரத்தை நல்ல ஒரு முயற்சிக்கேற்ற ஒரு முன்னேற்றமும் ஒரு லாபத்தையும் பெறக்கூடிய நாளாகவும் அமைப்பது உங்களுக்கு. உடன் பணி செய்யக்கூடிய ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மற்றபடி ஒரு நிம்மதியான ஒரு நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். துலாம் ராசி என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பணி நிமித்தமான சில முயற்சிகள்லாம் உங்களுக்கு பலிக்கக்கூடிய நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு உடைய குடும்பத்தோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பிரகாசமாக கிடைக்க போகுது. உங்களுக்கு வெளி வட்டத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரக்கூடிய ஒரு நிலையும் பழைய பிரச்சனைலாம் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுக்கு. உங்களுடைய வியாபார சிந்தனைகள் அதிகரிக்க போகுது. வியாபாரம் என்ன பண்ணலாம் ஒரு புது புது யோசனைகள்லாம் வரப்போகுது உங்களுக்கு. இணையம் சார்ந்த துறை, ஐடி செக்டாரு, கம்ப்யூட்டர் செக்டாரு இதில் கொஞ்சம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கால்நடை வளர்ப்பு இருக்கக்கூடிய அன்புகளுக்கும் இல்லை விவசாய அன்புக்கும் நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள், நல்ல ஒரு முன்னேற்றமும் மேன்மை கிடைக்கக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு. உங்களுடைய வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வரவு மேம்படும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தை ஒரு அபிவிருத்தியும் ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. உயர்கல்வி சம்பந்தமாக இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறைந்து ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த கொடுப்பது உங்களுக்கு. அரசு பணியில் நல்ல மேன்மையை பார்க்க போகிறீங்க. நீங்கள் பெரியக்கூடிய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைப்போது உங்களுக்கு. எண்ணிய சில பணிகள்லாம் உங்களுக்கு நினைத்தபடி நிறைவேறக்கூடிய ஒரு நிலையும் பெருந்தன்மையான செயல்கள் மூலம் உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. மற்றபடி நல்ல ஒரு பெருமை மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய வெளியூர் பயணங்களில் ஒரு நன்மையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் உயர்கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலையாக ஏற்படுது உங்களுக்கு. பெற்றோர்கள் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு. ஆன்மீக பணியில் ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய நிலையும் வியாபார பணிகளில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுது உங்களுக்கு. பார்த்துங்க, வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. வாகனத்தை சீர் செய்யக்கூடிய நிலையில் கொஞ்சம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம் உங்களுக்கு. புதிய முயற்சி என்னவோ அந்த முயற்சிக்காற்ற எண்ணிய ஒரு செயலும் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைது உங்களுக்கு. அதே சமயத்தில் சில சோதனை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சோதனை நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மகர ராசி பார்த்தா உங்களுக்கு ஒரு எதிர்பாராத சில பயணங்கள்லாம் ஏற்பட போகுது உங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனதில் சில குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு தெளிவிடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுக்கு. உங்களுடைய செயல்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தாலே நீங்கள் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுடைய நிர்வாகம் சார்ந்த துறையில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்க போதுனா கொஞ்சம் பணிச்சுமையும் அதிகமாக இருக்க போகுது. அறிமுகம் இல்லாத அன்பட்ட கொஞ்சம் கவனமாக பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. நண்பர்கிட்ட தேவையான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையான பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சிடுங்க. பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு பொறுமையான நாளாக தான் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். கும்பராசி பார்த்தா உங்களுக்கு
உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக நல்ல ஒரு ஆதரவும் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு சக பணியாளர்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. நீங்கள் சுபகாரியம் சம்பந்தமாக சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு தவறி போன விடுபட்டு போன சில வாய்ப்புகளை மீண்டும் கிடைக்க போது பயன்படுத்தி கொண்டு அதை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்காக நீங்கள் கண்டிப்பாக ஒரு படிக்கலாம் எடுத்துங்க. நீங்கள் முதல்ல ஒரு தன்னை மீறி ஒரு தன்னம்பிக்கை நல்ல முடிவு செய்யணும்னு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும்போது உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் நல்ல நன்மையை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. நீங்கள் வணிகம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கக்கூடிய நிலையும் ஏற்பட போகுது. உங்களுக்கு புதிய நபர்களால் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மற்றபடி ஒரு நன்மை நிறைந்த நாளாகவே இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மீனராசி வந்து பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைலாம் படிப்படியாக குறைய போகுது. உங்களுக்கு உங்களுடைய நெருக்கமானவருடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் அரசு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பெற போகிறீங்க. உங்களுடைய தன நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஒரு மாறுபட்ட அணுகுமுறையில் ஒரு புதுமையை ஏற்படுத்தக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் உயர் அதிகாரி மூலம் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் எதிர்பாராத சில உதவிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்குது உங்களுக்கு. மற்றபடி ஒரு கவனமாக செயல்பட வேண்டிய கவனம் வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.